ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜ்ஞானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அடியேன் நமஸ்காரம். நாம் இப்பொழுது எம்பெருமானார் உடையவர் ராமானுஜருக்கும் என் பாவை போய் இனி தன் பழன திருக்கோளூருக்கே என்று நம்மாழ்வார் அனுபவித்த அந்த திருக்கோளூரின் வசித்த பெண் பிள்ளைக்கும் நடந்த சம்பாஷணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் அவள் 10வதாக முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போல என்று கூறுகிறாள். அகலிகை அத்தியாச்சாரியமானவள், எவ்வித குறையும் இல்லாதவள், ஸ்ரீராமபிரானின் திருவடி பிரபாவத்தை லோகத்தில் பிரகாசப்படுத்தியவள். தேவேந்திரனும் கௌதம ரிஷியும் இருவரும் அகல்யாதேவியை மணக்க ஆசை கொள்கின்றனர். தேவரிஷி நாரதர் உலகத்தை முதலில் சுற்றி வருபவர், அகலியை திருமணம் செய்து கொள்ள உபாயம் கூறுகிறார். கௌதமர் தன்னாலே அது சாத்தியமில்லை என்று ஒதுங்கிவிட நாரதர் ஒரு யுக்தியை கூறுகிறார். அதாவது 2 முகம் கன்று ஈனும் பொழுது கொண்ட கோமாதாவை பிரதட்சணம் பண்ணினால் அது பூ பிரதட்சணத்திற்கு சமானமாகும் என்று கூறுகிறார். அதன்படி கௌதமர் செய்து அகலிகையை மணக்கிறார். ஆனால் இந்திரனோ அகலிகையிடம் வைத்த ஆசை தலைக்கேறி கௌதமர் ரூபத்தில் அவளை அனுபவிக்க எண்ணி வர, இவளும் தன் பதிவிரதா மகிமையால் தன் நிழலை இந்திரனிடம் அனுப்பி வைக்கிறாள். தான் வந்த காரியத்தை முடித்து கொண்டு இந்திரன் திரும்பி போகும்போது கௌதம முனிவர் வர நடந்தவற்றை தன் தவ வலிமையால் அறிந்து அகலிகையை கல்லாய் போகக் கடவாய் என்று சபித்து விடுகிறார். இப்படிப்பட்ட கஷ்ட தசையிலும் அகலிகை தன் நிதானத்தை இழக்காமல் சதா சர்வகாலமும் திரு ராமநாம ஜபம் செய்து கொண்டிருக்கிறாள். விஸ்வாமித்ர மகரிஷியாக சம்ரக்ஷணம் முடிந்து மிதிலைக்கு போகும் வழியில் பாழடைந்த கௌதம மகரிஷியின் ஆசிரமத்தை பார்த்து அதை பற்றி ஸ்ரீராமன் கேட்கிறார். மகாபதிவிரதியான அகல்யா விருத்தாந்தத்தை கூறி ரிஷி சாபத்தையும் கூறினார். ராமா, உன் வரவுக்காகவே காத்திருக்கிறாள், வா, துயரறு சுடரடிகளான உன் சரணகமலங்களால் அனுகிரகம் பண்ணு என்று விஸ்வாமித்திரர் கூற, சகலவிதமான பாபங்களையும் நாசமடையச் செய்யும் திருவடிகளை அக்கல்லின் மேல் இட அத்திருவடி தூளி ஸ்பர்சத்தால் அகல்யாவும் சாப விமோசனமடைந்து எழுந்தாள். பகவத் சங்கல்ப மாத்திரத்தால் கௌதமரும் அங்கு வந்து சேர சீதா ஸ்வயம்பரத்துக்கு மிதிலை செல்லும் ஸ்ரீராமன் அகல்யா கௌதம ரிஷி தம்பதிகளை தண்டன் சமர்ப்பித்து அவர்களது ஆசையுடன் தான் கல்யாணம் செய்து கொள்ள திருவுள்ளம் பற்றுகிறார் போலும். என் திருவடி மகிமையை காட்டுவதற்காகவே கல்லாய் சமைந்தாளோ, அப்படிப்பட்டவளுக்கு தன் கிருதஜ்ஞாதையை காட்டுகிறார். எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ராமஜபமே உயர்ந்தது, அனைத்து நன்மைகளையும் அளிக்க வல்லது என்ற மகா விஸ்வாசத்துடன் கல்லாய் இருந்து கொண்டே நாமமத் ஜபம் செய்து ராமனை வரவழைத்தாளே அகல்யா. அப்படிப்பட்ட திருட நம்பிக்கை அடியேனிடம் இல்லையே என்று கல் பெண்ணாக மாறினதை சாட்சியாக இருந்து பார்த்த லக்ஷ்மணனாகிய ராமானுஜர் முனியிடம் விண்ணப்பிக்கிறாள் இப்பெண் பிள்ளை. 11வதாக பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போல என்று கூறுகிறாள். ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்வயம் பூமி பிராட்டியின் அவதாரமாய் அயோநிஜையாய் அவதரித்தவள் ஆண்டாள். பொங்கு பரிவாள் பெரியாழ்வார் என பெயர் பெற்ற ஸ்ரீ விஷ்ணு சித்தரால் வளர்க்கப்பட்டவள். பகவத் பக்தி பகவத் தியானம் அனைத்தும் பெரியாழ்வாரால் உபதேசிக்க பெற்றவள். பெரியாழ்வாள் வடபத்ர சாயிக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். நாள்தோறும் பகவானுக்கு தொடுத்து வந்த மாலையை ஒரு நாள் ஆண்டாள் தான் தன் திருமேனியில் அணிந்து கொண்டு தன் கிரகத்தில் உள்ள நாழிக்கிணற்றில் கிருஷ்ண பக்தியின் மேலிட்டாள். கிருஷ்ணனுக்கு ஏற்ற அழகுடன் தான் உள்ளோமோ என்று எண்ணத்துடன் தன் அழகை பார்க்கிறாள். இப்படி 5 வயது சிறுமியாய் பிஞ்சாய் பகவத் பக்தியில் பழுத்தவள் ஆண்டாள். பெரியாழ்வார் தானும் தன் பெண்ணுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று கூற, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று உரைக்கின்றாள் ஆண்டாள். அடியேனுடையதான மனது, இந்திரியங்கள், கர்மா, வாழ்க்கை, சரீரம், ஆத்மா அனைத்தும் கண்ணனுக்கே உரியது. அவனை அடைவதற்கான உபாயத்தை உபாசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள்.
பிருந்தாவனத்து ஆயர் சிறுமிகள் காத்தியாயனை விரதம் அனுஷ்டித்து பகவானை அடைந்தார்கள். நீயும் கோபிகைகளைப் போல பண்ணு என்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாள் தனுர்மாதம் முதல் நாள் ஆரம்பித்து ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாகவும் திருமுக்குளத்தையே யமுனையாகவும் வடபத்ரசாமி சன்னதியே நந்தகோபர் திருமாளிகையாகவும் பாவித்து கொண்டு 30 நாட்களும் கோபிகைகளைப் போல் விரதம் அனுஷ்டித்தாள். இப்படி ஆச்சரிய உபதேசத்தால் பக்தி மிகுந்து திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று கண்ணனின் அதராமிருதம் பருக ஆசை கொள்கிறாள். கண்ணன் எம்பெருமானையே அடையும் ஆசையினால் கைத்தலம் பற்ற அம்மி மிதிக்க என்று கனவு காண்கிறாள். இப்படி கண்ணனையே தனக்கு பிரபுவாக, சுவாமியாக, பர்த்தாவாக, அனைத்துமாக வரித்து அவனையே அடைந்தாள். ஆச்சரிய உபதேசத்தால் பரிபக்குவ நிலையடைந்து பகவான் திருவுள்ளம் உகக்கும்படி வாழ்ந்து காட்டிய ஆண்டாளைப் போல பக்தி வைராகியம் ஏற்பட்டு வைத்த மாநிதியிடம் அபிமானமோ அவனுடைய கனவோ எதுவுமே அடியேனுக்கு ஏற்படவில்லையே என்று எம்பெருமானுக்கு ஆண்டாள் வாய் நேர்ந்த 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சமர்ப்பித்தால் கோவிலன்னரே என்று ஆண்டாளால் அழைக்கப்பட்ட ராமானுஜரிடம் பெண் பிள்ளை அங்கலாய்க்கின்றாள். இப்படியாக அவள் 11 வாக்கியங்களை கூறுகிறாள். மற்றைய வாக்கியங்களை நாம் பின்னர் அனுபவிக்க இருக்கிறோம். அதுவரை நமஸ்காரம்.